ஹே லக்கி பீப்பிள் சிவராம் ஸோ காய்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்துருப்பீங்க நம்ம மெரினா பீச் வாங்க. இது வந்து பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்படி அந்த பார்ட் 1 பார்க்கலன்னா போயிட்டு மறக்காமல் பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க, ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம ஷார்ட்ஸ்லேருந்து ஃபுட் ரிவ்யூலேருந்து சொல்லிட்டேன். நான் சரி ஒன்றுங்க ஃபுட் ரிவ்யூவில் வந்து எக்கச்சக்கமாக வீடியோஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜூலை 1லேருந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் தானே வந்திருக்கும். நீங்கள் அது பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அடுத்து ஒரு வாரம் கழிச்சு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக தெரில வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ எடிட்டிங் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் ஆனால் ஜூலை 1லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக அடிப்போம். அவர் பாருங்க அப்படியே பைக்கில் பறகுறாரு. நிறையா பைக் பார்த்துங்க அப்படியே சவுண்டில் ஃபுல் போடுறாங்க. நம்ம தங்க வந்து அடிப்போம் அது. ஸோ அதனால் வந்து பொறுமையாக தான் போகலாம். சரி பொறுமையாக போவோம். நாங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பிரிட்ஜாக வந்துட்டு இருக்குங்க. பிரிட்ஜ் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா கால் தான் வலிக்குது. ஸோ பட்டு நல்லா இருக்கு. ஒரு தனியாக ஃபீல்டுக்கு சைடில் இளநீ வைக்கிறாங்க பார்த்தீங்களா? இளநீ நம்ம எவ்வளோ பெரிய கடையெல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிருப்போம். அவ்வளோ காசு 100 ரூபா கொடுத்து 200 கொடுத்துலாம் குடிச்சிருப்போம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவமே ஒன்று நடந்திருக்கும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கேன். பின்னாடிக்காரன் என் பஸ்ஸுக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ன் கூட அடிக்கல. ஹார்ன் அடிக்காமல் ஸ்ட்ரைட்டாக திரும்பினா பிரிட்ஜ் மேலே ஏற வரும். ஜஸ்ட்டு நான் பார்த்தனால பார்த்தீங்கன்னா லைட்டாக திரும்பினேன். ஐயா எல்லாம் கண்டிப்பாக அப்படியே ஏற்றி தான் போவான்னு நினைக்கிறேன். சரி அவன் கவனிக்கிறோம் இல்லை. ஸோ காசு நான் பாதியில் விட்டோம் பாருங்க. அதை இந்த இளநீ கடை பார்த்துறீங்க இதுவாகிட்டோன்னு. இளநீ கடை பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது சொன்னல எவ்வளோ கடையில் வந்து நிறைய காசு கொடுத்து தான் குடிச்சிருப்போம் 200 அவ்வளோலாம் சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிலில் வந்து மத்தியான டைமில் வந்து இந்த மாதிரி இடத்துல நின்று அப்படி குடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா கொடுத்து அப்படி குடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அது எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மூச்சாக வந்துங்க, அதனால தான் அப்படி பேசுகிறேன். சரி வாங்க கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டோம். ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரம் தான் பீச் கிட்ட. கம்ப்ளீட்டாக ஒன்று வீடியோ எடுக்க முடியல. சண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக தான் இருக்குது இந்த ரஷ் ரோடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ எடுக்க முடியல. ஏதோ நான் சண்டே வந்தேன்னா கொஞ்சம் காலியாக இருக்கும். ஸோ அதனால் சண்டே எடுக்கலான்னு பார்த்தோம். பட் நான் சண்டேவும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக தான் இருக்குது இந்த ரோட்டில், எல்லா ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபில்லான ஒரு வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி வந்துட்டா வீடியோ இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக மச் நம்ம பண்ணிடலாம். சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லாம் வந்து க்ளீனாக இருக்குது. அங்கங்கே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த வீடு ஒரு மரம்லாம் இருக்கா, செம்ம ஒரு ப்ரீஸ் கொடுக்குது. அந்த வைப்ஸ் ஒன்று சொல்லுவாங்கள்ல, நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வைப்ஸ் அந்த மாதிரி இருக்குது வெளியே ஃபுல்லாக பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் செம்மையாக இருக்குங்க. இதே மாதிரி வந்து சென்னையில் எல்லா இடமும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. அந்த மெரினா பீச் ரோடு போகும்போது செம்ம க்ளீனாக இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி யாராக பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கணக்கு பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. ஆனால் அதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ கூடி சீக்கிரம் பண்ணி தான் சொல்லிட்டு நம்புகிறேன். ஸ்ட்ரைட்டாக போகலாமா இல்லை எந்த ரோட்டில் போகலாமான்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதான் நான் நின்றுட்டுருக்கேன். நாங்கள் என் தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான் இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் எடுக்கணுமா. காய்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. அவசரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட எடுக்காமல் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து தான் பார்த்தா தெரியுது தண்ணி வேறு எடுக்கணும். சரி வாங்க கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போய் தான் பார்த்துக்கலாம். மெயினாக ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். சரி வாங்க இதை பண்ணுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மர்மா பஸார் தெரியுங்க. மர்மா பஸார் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. ரோடு ஃபுல்லாக அப்படியே ஸ்ட்ரீட்டாக இருக்கும், மரம்லாம் மேலே இருக்குது. ஸோ பீச் ஸ்டேஷன் இது. அப்படியே பார்த்தீங்கன்னா பர்மா பஸார் இங்கே. ஸோ பர்மா பஸார் இங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours கிட்ட நம்மக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது. ஒரு 3 kilometers இருக்குது. ஸோ தம்பி தான் பார்த்தீங்கன்னா மேப் பார்த்துட்டு இருக்கான். ஸோ வந்து சீக்கிரம் ரீச் ஆகிடலாங்க. வாங்க நம்ம பேசலாம். சரின்னு போயிட்டு
ஆனால் டெய்லியும் போனால் என்ன ஆகும் பார்த்துக்கோங்க, கால் தாங்க வலிக்கும். ஆனால் ஜாலியாகவும் இருக்கும், ஆனால் கால் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்கும். டெய்லியெலாம் போனோன்னா முடிச்சுங்க. ஓகே, அடுத்த வாரம்லாம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து இன்னைக்கு பீச்சில் போயிட்டு பேசுவோம். என்னன்னு தெரியல, லைட்டாக ஒரு வாய் குளர்ற மாதிரியே இருக்குது எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ இது அவ்வளோ நல்லா தான் இருந்துச்சு. இந்த தூரத்தில் வந்தது நம்ம இப்போ கிட்ட நெருங்கியாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். லைட்டில் வந்தீங்கன்னா இங்கே லைட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ செம்மையாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ மார்னிங் டைம்னால அதுக்குள்ளேயும் பாருங்கள் வெயில் வந்துச்சு. கொஞ்சம் டைம் இப்போ தான் வந்து 7:30 அப்படி தான் நல்ல ஒரு வெயிலே வந்துச்சு. பாருங்கள் அந்த வியூ பாருங்கள், அந்த மணலில் அந்த கொட்டிச்சு பீச்சு இறங்கியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பேசிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரைடாக முடிச்சிட்டோம். நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் பார்க்கலாம் வாங்க வியூஸ் எப்படி இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரீச் பண்ண எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஆன் பண்ணல. இதில் வந்து 1:21 சொல்லிட்டு காட்டுது, 1:21. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 1:40 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம இங்கே வரத்துக்கு. ஸோ ஓகேங்க, இவ்வளோ கொஞ்சம் நம்ம நினச்சபடி கொஞ்சம் சீக்கிரமாக நான் நினச்சேன் ஒரு 2.5 hours கிட்ட ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஆகல, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபன்னாக இருக்கும் நினைக்கிறேன். ஃபன்னாக என் சக்தியை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு இடத்துக்கு எங்கேனாச்சும் போகலாமா அப்படியா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக வரும். சப்ஸ்கிரைப் ஸோ சொல்ல வேணும்னு நினைக்கிறேன், அது நீங்களே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ். இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வந்திருக்கும். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்திருக்கும். இது பார்ட் 2 எண்ணில் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப்பு போனோம் பார்த்தீங்களா, ட்ரிப்பு போகும்போது ஜாலியாக தான் இருந்துச்சு. என்ட்ரி நம்ம நல்லா ஜாலியாக போடணும். ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் கால் செம்மையாக தள்ளிச்சிங்க, ஓட்டே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியும் ஆனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்து செஞ்சிட்டோம். வீட்டுக்கு வரத்துக்கு நான் நடுவில் வந்து ஒரு 4-5 இடத்துல நின்றுப்பேங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இன்னும் சருன்னு போயிட்டோம். ஆனால் வரும்போது தாங்க முடியலைங்க. பட் ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சரி ஓகே காய்ஸ், இதோட உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன்.